அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிற்றுனா தேடலில் ஒரு சுவையான மேங்கோ ஜூஸும் மேங்கோ ஐஸ் கேண்டியும் வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஐஸ் கேண்டி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 350 கிராம் அளவுள்ள கல்லா மாங்காவை லைட்டாக முகம் சிவந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3/4 கப் சுகர், 3/4 கப் பால், புதினா இலைகள், இஞ்சி துண்டுகள் எடுத்திருக்கேன். இந்த மாங்காயை நல்லா தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இஞ்சி துண்டுகள், புதினா இலைகள் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். இது கூட 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா பொடி ஆயிடுச்சு. இது கூட உப்பு, 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு ஸ்ட்ரெயினர் போட்டு வடிகட்டி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் கேண்டி செய்கிறதுனால இது நல்லா திக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் ஜூஸ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தண்ணி கூட விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு கேண்டி செய்கிறதுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜூஸில் சுகர் நிறையா இருக்கிறதுனால இது கூட நான் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி அது கூட ஐஸ் க்யூப்ஸ் போட்டு பரிமாறலாம். நம்மளோட சுவையான மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த மேங்கோ ஜூஸ் கூட வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுற ஐஸ் கேண்டிஸும் செஞ்சு காட்ட போகிறேன். மேங்கோ ஜூஸையும் பாலையும் தனித்தனியாக ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பால் மிக்ஸ் பண்ணுறப்ப காட்டுறேன் பாருங்களேன். பால் நல்லா திக்காக இருக்குது. ஐஸ் க்யூப்ஸும் அதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடிக்காத சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடிச்ச சுகர்னாலும் சேர்த்துக்கலாம். சுகர் நிறையா சேர்த்தா தான் கேண்டிஸ் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஃப்ரீசரில் ஏன் வைக்கிறோன்னா மேங்கோ ஜூஸும் பாலும் ஒன்றோடு ஒன்று சேர்க்குறப்ப பிரிய ஆரம்பிச்சிடும். பிரியாமல் இருக்கணும்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் தான் நல்லா கிடைக்கும். இந்த பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று கூட பிரியலை. இப்போ நான் இதை கேண்டி ட்ரேயில் ஊற்றி ஃபில் பண்ணிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு வீட்டில் கேண்டிஸு, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. அதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்துலேயும் ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இதை ரன்னிங் வாட்டரில் ஒரு தடவை ரின்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வெளியே எடுக்க வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஈஸியாக அந்த கேண்டிஸ் வெளியே வருதுன்னு. பார்த்திங்களா, நம்மளோட சுவையான மேங்கோ ஐஸ் கேண்டி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைகளுக்கு இந்த கேண்டிஸ் கொடுக்குறப்ப கூடவே கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்மளோட மேங்கோ ஜூஸும் ஐஸ் கேண்டியும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுனாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.